கும்பம் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். தல்லுல வச்சு மிதிக்கணும் சொல்றோம், மேல தலை மேல மிதிச்சு நம்ம மேல போகணும். பல வழியில நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அப்படியே தான் உட்காந்துருக்கோம், நகர்ற மாதிரியே தெரியல. வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு. ஏதாவது ஒரு நல்லது சொல்லுவீங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு கொடுத்து எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணி துணையா நில்லுங்க. கும்பம் காலச்சக்கரத்துடைய 11வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சனி பகவான். சனி கர்ம காரகன். மகர ராசியோட அதிபதியும் சனிதான். அதே மாதிரி கும்ப ராசியுடைய அதிபதியும் சனிதான். இந்த சனி பகவான் இந்த கும்ப ராசியோடைய அதிபதி இல்லையா? அப்ப இந்த கும்ப ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. புரட்டாதி இருக்கு, சதயம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. இப்ப இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது, எவ்வளவு சதவீத விழுக்காடு நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க கீழே சொன்னீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் நீங்க என்ன நட்சத்திரம் எவ்வளவு சூப்பரா இருக்க போறீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். கும்பத்துல தாங்க இப்ப ராகு உட்காந்துருக்கு. 1 வருஷமா அதுவும் உட்காந்துருக்கு. நகர மாதிரியே தெரியல. நானும் பார்த்துட்டேன், நகர மாட்டேன்றாரு. டிசம்பர் தான் நான் நகருவேன், அது வரைக்கும் நான் இங்கத்தான் உட்காந்துருப்பேன், அதுவும் மண்டையில தான் உட்காந்துருப்பேன்னு உட்காந்துருக்காரு. கும்பராசிக்கு இப்ப 7.5 நாட்டு சனி போயிட்டு இருக்கு. 7.5 சனியில பாத சனி கடைசி பேஸ்ல இருக்கீங்க. கொஞ்சம் தான் மேடம் நிம்மதியா இருக்கேன், இப்பதான் ஓரளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு தான் எனக்கு தெம்பு இருக்கு, நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு புரியுது. பட் எனிஹோ, கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வராரு. ஓகேங்களா? 6ஆம் இடம் அற்புதமான ஒரு வீடுங்க. அதாவது 6ஆம் இடத்துல வாழ்க்கைய மாறுறதுக்கு வழின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? உங்க வாழ்க்கை மாறுறதுக்கான வழியும் 6ஆம் வீடு தான். ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிக 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 தேவையான ஒரு வீடு. அந்த இடத்துல நம்ம எப்பவுமே உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். பிரதிபலனை எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம எவ்வளவு தூரம் 6ஆம் பாவத்துக்கு உழைப்பு போடுறோமோ, இப்போ ஒரு கூலி தொழிலாளி இருக்காரு, அவர் அப்படின்னா தினசரி அவர் உழைப்பு போட்டாதான் அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க உழைப்பு போட்டதான் இன்னைக்கு தினக்கூலியில உங்களுக்கு ஒரு வியாபாரம், ஒரு பணம் கிடைக்கும். அதை வச்சு நீங்க உங்க குடும்பத்தை ரன் பண்ணுவீங்க. அந்த மாதிரிதான் 6ஆம் வீடு. 6ஆம் வீடு அப்படின்றது உங்களோட உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒர்க் லைஃப், ஒர்க் எப்படி இருக்க போகுது, உங்க சேலஞ்சஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, உங்க தடைகளை எப்படி உடைச்சு தகர்த்து வெளியே வர போறீங்க, உங்க எதிரிகள் யார், அதாவது எதிரின்றது வெளியேந்து வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளேயே கூட எதிரி இருப்போம், அந்த எதிரிகள் எல்லாத்தையும் எப்படி உடைச்சு வைப்பீங்க, அதுதான் 6. இப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த வீடுகள்லாம் பாக்குறாருன்னா 10ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்க தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு, 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தை பாக்குறாரு, 2ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ அதை நான் சொன்னேன், உங்க சேலஞ்சஸ் 10ஆம் வீட்டுல இருக்கு. உங்க தொழில தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சு வரும் அடுத்த 1 வருஷத்துக்கு. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கும்பம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த ராகு வேற மண்டை படைச்சல் மாதிரி உட்காந்து நம்ம ராசியிலே உட்காந்து மண்டையை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு வழி ஆக்குது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த குருபகவானோட இந்த பார்வை, சிறப்பு பார்வை 10ஆம் வீட்டுல விழும்போது ஏதோ ஒரு வெளிச்சம், எங்கேயோ ஒரு ஞானம், ஒரு அறிவு. ஏன்னா குரு அப்படின்னாலே அறிவு, ஞானம், வெளிச்சம், ஒளி, இதெல்லாம் தான் குரு. அப்ப அந்த குரு பகவான ஒளி உங்களுக்கு கண்டிப்பான முறையில இந்த டைம் கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு இல்ல. அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த குரு பகவான் 12ஆம் வீடு அப்படின்றது விரயம் மட்டும் கிடையாது, ஆன்மீக சிந்தனைகளும் நமக்கு அதிகமா வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானமா நிக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கும்பராசியில இப்போ நீங்க இருக்கீங்கன்னா இந்த ஜூன் 1 தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒரு புதுவித மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். எதிர்பாராத நிறைய மாற்றங்களை நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க போறீங்க. ஆனா அது நல்ல மாற்றம் தான், நீங்க பயப்படவே கூடாது. கும்பத்துக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா பய உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பய உணர்வு உங்களுக்கு பழையசி, அதாவது செஞ்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது பெருசா அது தோணாதுங்க. ஆனா புதுசா ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ என்ன நடக்கும் அப்படின்ற அந்த பயமே உங்களுக்கு வேணாம். குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிடுவாரு. நிறைய விஷயம் புதுமையா நீங்க பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட சிறப்பு பார்வை 9வது பார்வை உங்க ராசியில இருந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், பேச்சுக்கு மரியாதை.
நீங்க ஒரு சொல் சொன்னீங்கன்னா அதை கேட்கறதுக்கு இந்த டைம் 1000 பேர் இருப்பாங்க. கௌரவம் கூட போகுது, மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து கூட போகுது. குருவோட அந்த அம்சம் வந்து உங்களுக்கு இப்ப இம்ப்ரூவ் ஆக போகுது, அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது வந்து இருக்குது. அடுத்து இப்ப இந்த கும்பராசியில நான் மிகவும் முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொன்னேன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் என்னன்னா பூரட்டாதி, சதயம், அவிட்டம். இப்ப இந்த பூரட்டாதி அப்படின்றது குருவோட ஒரு நட்சத்திரம். எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷத்துக்குங்க? பூரட்டாதி குருவோட நட்சத்திரம். அந்த குரு பவன் இப்ப 6ல உச்சமாறாரு. எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 6ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவானால உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய, அதாவது நான் பல வருஷமா நானும் ஹாஸ்பிட்டலுமா கையுமா வீடுமா செலவுமா போயிட்டு இருக்கேன் மேடம், இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரிய மாட்டேங்குது என் ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு ஒரு மாதிரி லைஃப் ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஹெல்த் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ டைம் பீரியட் டு ரெக்கவர். அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம். ஸோ ஒய்ஃப்லாம் நீங்க வந்து உங்க மைண்ட் செட் நல்லா மாறும். இந்த டைம் பீரியட்ல உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ் வந்து நடக்க போகுது. ஸோ 90% உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்து வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். கன்ஃபியூஷன் தாங்க. ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி ராகு வேற ராசிலேயே உட்காந்துருக்கே. கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். பட் இருந்தாலும் ராகு ஒரு தெளிவை கொடுக்காது. ஏன்னா இப்ப ராகுவுக்கு குருவோட பார்வையும் வேற இல்ல. குரு 6ல போய் மறைஞ்சிருக்காரு இல்லையா? ஸோ ஒரே கன்ஃபியூஷன். இதை நீங்க வெளியில வரணும் அப்படின்னா துர்கை அம்மனை வழிபடுங்க. ஏன்னா ராகுவோடைய அதிதேவதை வந்து கடவுள் வந்து துர்கை அம்மன், உக்ர கடவுள். ஸோ நீங்க துர்கை அம்மனை வழிபடும் போது அது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். அடுத்து அவிட்டம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம், முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன் தான். அடுத்து அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல வீட்டுல வந்து முருகரோட கோயில் இருந்தா கூட அடுத்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு உச்சமாகக்கூடிய இடத்துல இருக்காரு 6ஆம் இடம். இனிமே உங்களை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. கடன் பெருசா வாங்காதீங்க. ஏன்னா கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும், பட் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்பட்டுதான் கடனை கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மொத்தத்துல இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானம் வந்து இந்த ஸ்தானத்தை நல்ல முறையில உங்களுக்கு அமைச்சு வேலை பலு அதிகமா கொடுத்து நிறைய லாபத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.